Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 35, 34 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 35. Which of the following line cannot be regression line? Option A, 8x minus 10y plus 66 is equal to 0. 40x minus 18y is equal to 214. Option B, x is equal to 0.54y plus 30.74. Y is equal to 0.665x plus 23.78. Option C, y is equal to 2.8x plus 5, x is equal to minus 0.5, y plus 3. Option D, y is equal to 1 by 4x, x is equal to 1 by 9, y plus 1. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRB exam 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ரிக்ரெஷன் லைனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றது தான் இப்போ கேட்டிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 35ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ரெக்ரெஷன் லைன் இல்லை அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஆன்சர் வந்து சீன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். மீதி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ ஆப்ஷன் சில கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y is equal to 2.8x plus 5 and second equation x is equal to minus 0.5 y plus 3. இதுல y is equal to எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் y on x ன்னு அர்த்தம். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் y on x, y is equal to அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதே x is equal to எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னாக்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் x on y ன்னு அர்த்தம். y is equal to எழுதியிருக்கிறது y on x and x equal to எழுதியிருக்கிறது x on y ன்னு அர்த்தம். இப்போ வந்து y on x ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நம்ம இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.8 x ஓட கோஎஃபிஷியன்ட், இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல x on y ல இருக்கிற ஈக்குவேஷன்ல இந்த y ஓட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கலாம். அப்ப அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன நம்மளுக்கு வரும், b y on x ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் byx ன்னு அர்த்தம். இப்ப byx ஓட ஆன்சர் வந்து 0.28. அதே மாதிரி bxy is equal to minus 0.5. So y on x ல இருக்கிற x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு byx. அடுத்தது x on y ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து bxy minus 0.5. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸும் நம்மளுக்கு டிஃபரண்ட் சைன்ஸ்ல இருக்கு. ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ் சைன். ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே சைன்ல தான் இருக்கணும். இங்க ரெண்டும் டிஃபரண்ட் சைன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் தான் ரெக்ரெஷன் லைனா இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ தி கிவன் ஈக்குவேஷன்ஸ் கேன் நாட் பி ரெக்ரெஷன் லைன்ஸ். ஏபி டி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து எல்லாமே சேம் சைனா தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இல்லைனாக்கா ரெண்டுமே நெகட்டிவ் அப்படிதான் இருக்கும். இங்க இந்த எக்ஸாம்பிள் சி இருக்கு இல்லையா, ஆப்ஷன் சி, அதுல வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் பிளஸ்லயும் இன்னொரு கோஎஃபிஷியன்ட் மைனஸ்லயும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ரெண்டும் நம்மளுக்கு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் சின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். நீங்க ஏபிடியும் நீங்க செக் பண்ணி பாருங்க. Question number 36. The correlation coefficient between x and y from the following data is x 1, 2, 3, 4, y 1, 4, 9, 16. Option A 0.94, option B 0.93, option C 0.98, option D 0.92. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க.
இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0.98. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 36ல நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுக்கு நான் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இதுல ஃபார்முலா பாத்தீங்கன்னா rxy is equal to n into summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x whole square into n into summation y square minus summation y whole square என்ற ஃபார்முலா. ஸோ இங்க வந்து நம்ம வந்து இந்த சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஒய் ஸ்கொயர், அப்புறம் சமேஷன் எக்ஸ் இன்டு ஒய் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்குற என்ட்ரிஸ் எழுதிக்கலாம், எக்ஸையும் ஒய்யையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னாக்கா 4, 3 ஸ்கொயர்னாக்கா 9, 4 ஸ்கொயர்னாக்கா 16. அதே மாதிரி ஒய்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது y ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயருக்கு 1, 4 ஸ்கொயருக்கு 16, 9 ஸ்கொயருக்கு 81 and 16 ஸ்கொயருக்கு 256. இப்போ x into yக்கு வேணானாக்க xையும் yயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ xையும் yயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 1 and 2 into 4 வந்து 8, 3 into 9 வந்து 27, 4 into 16 64. இப்போ சம் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். அந்த என்ட்ரிஸ் x, y, x ஸ்கொயர், y ஸ்கொயர், xy எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம்மேஷன் வேல்யூ கிடைச்சிடும். அப்போ சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி சம்மேஷன் ஒய்ன்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 30. எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணும்போது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 30. ஒய் ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணும்போது சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 354. எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 100 ஆன்சர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்க எழுதிட்டோம். இந்த வேல்யூஸை அப்படியே இந்த ஃபார்முலால நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 n-க்கு 4 அண்ட் சமேஷன் xyக்கு நம்ம வந்து என்ன போட்டுக்கலாம் 100. அடுத்தது சமேஷன் x-க்கு பாத்தீங்கன்னா 10, சமேஷன் y-க்கு 30. ஸோ சமேஷன் x-க்கு x ஸ்கொயருக்கு 30 அண்ட் சமேஷன் x-க்கு 10. ஸோ 10 ஸ்கொயர். அதே மாதிரி ஒய்யோட டேர்ம்ஸ் சமேஷன் ஒய் ஸ்கொயருக்கு 354 அண்ட் சமேஷன் ஒய்க்கு 30 ஸ்கொயர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4 into 100 வந்து 400ன்னு வந்துடும். அடுத்தது 10 into 30ன்றது 300. கீழே பார்த்தீங்கன்னா 4 into 30 minus 100 அப்போனா 20, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. அடுத்தது மல்டிப்ளிகேஷன்ல நம்மளுக்கு 4 into 354 minus 30 ஸ்கொயர்னாக்க 516 ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மேலே வந்து 100 டிவைடட் பை கீழே வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு போடும்போது 101.52 இஸ் ஈக்குவல் டு 0.9850. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.98 வரணும். இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கு 0.98. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Question number 37. Which of the following statement is not correct? Option A, if E of x and E of mod x exist, then E of x mod E of x is less than or equal to E of mod x for any random variable x. Option B, if the random variables x and y have the same density function with y less than or equal to x for all x, and if both E of x and E of y exist, then E of x is less than E of y. Option C, if x and y are two independent random variables, then the covariance between them is equal to 0. Option D, if x and y are independent random variables, then variance of x minus y is equal to variance of x plus y. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல. இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லைன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஒன்னொன்னா ஃபில்டர் பண்ணிட்டு வரலாம். 37ல எந்த ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க E of x and E of mod x. கண்டிப்பா E of x விட E of mod x வேல்யூ நம்மளுக்கு அதிகமா தான் இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட்.
So அடுத்த statement C option பார்ப்போம். C option பாருங்க. If x and y are two independent random variables, then covariance between them is equal to 0. இதுவும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது ஒரு ரிசல்ட்ன்றதுனால. அடுத்தது பாத்தீங்கன்னா if x and y are independent random variables, then variance of x minus y is equal to variance of x plus y. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு variance of xன்றது எப்படி எழுதலாம்? e of x minus e of x whole square னு எழுதலாம். So e of x square minus e of x whole square னு வரும். இப்போ variance of x க்கு பதிலா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x minus y and x plus y. இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபார்மேட்ல போடணும். x இருக்க இடத்துல x minus y போட்டீங்கன்னா variance of x minus y. அதே மாதிரி variance of x plus y க்கு போடும்போது நம்மளுக்கு x இருக்க இடத்துல x plus y போடும்போது இதே மாதிரி ஃபார்முலா தான். e of x minus e of x whole square ஃபார்முலா. இதுல x and y are independent random variablesனா e of xy is equal to e of x into e of y ன்னு வர்றதுனால நம்மளுக்கு variance of x minus y is equal to variance of x plus y என்ற ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா variance of x plus y க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா variance of x plus variance of y ன்னு கிடைக்கும். if x and y are independent random variables ஆ இருந்ததுன்னா இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா தெரியும் in terms of varianceல வர்றது. ஸோ இதுல B ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் தான். இப்ப B ஆப்ஷன் நம்மளுக்கு எப்படி தப்பு அப்படின்னா கொடுத்திருக்கும் போதே சேம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு and y வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க less than or equal to x. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சேம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் போது e of x வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்க less than e of y ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y வேல்யூ தான் x விட கம்மி. ஆனா இங்க கொடுக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ of x is less than e of y ன்னு கொடுத்ததுனால இது வந்து நம்மளுக்கு wrong statement. ஸோ ஆப்ஷன் B தான் நம்மளுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ எது வந்து நாட் கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால வந்து ஆப்ஷன் Bன்றது தான் கரெக்ட் ஆன்சர். PGTRB கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.